நான் தோத்துட்டேன் நான் தோத்துட்டேன் நான் தோத்துட்டேன் நான் தோத்துட்டேன் நான் தோத்துட்டேன் நான் தோத்துட்டேன். டேய் 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 என்னடா தூக்கம்? காலையில் என்னடா தூக்கம்? எழுந்துடா, எழுந்து வெளியே போடா. போடா வெளியே போடா. எதுக்கு தான் வராங்களோ தெரில. படிக்க வருதுங்களா பொறுக்க வருதுங்களான்னு தெரில. தூங்கினு கிளாஸில் எல்லாரும் நீங்கள் எல்லாரும் இப்படி தான் இருக்கீங்க. என்னம்மா சாச்சு தூங்கிட்டு பண்ணி டப்பஞ்சிட்டு உட்காந்துட்டேன். ஒன்றும் இல்லைடா. அப்போ ஒரு கனவு வந்தது. அதில் நானே மொட்டை மாடியில் நின்று கீழே குதிக்கிற மாதிரி இருந்தது. திரும்ப நானே வந்து என்னை காப்பாற்றுறேன். ரொம்ப ஷாக் ஆகிட்டேன்டா அதை பார்த்துட்டு. அப்புறம் என்னடா இந்த மாதிரி கனவு வந்தது. ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கேன். சரி விட்றா, பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னடா டீ இது நல்லாவே இல்லை. இந்த கேண்டலில் டீ கூட ஒழுங்காக போட மாட்டேங்கிறாங்க. கசப்பாக இருக்கு. இந்த செமஸ்டர் வேறு நெருங்கிட்டே இருக்குது. இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை படிக்கிறதுக்கு. இன்னும் ரொம்ப பயமாக இருக்குடா. என்ன பண்ண போகிறேன்னே தெரியல. டேய் சிகரெட்லாம் பிடிக்காது நீ எத்தனை வாட்டி சொல்லியிருக்கான் அவன்கிட்ட, கேட்க மாட்டியா? ஏன் இதெல்லாம் ஃபன்னு மச்சான், அப்படியே பிடிச்சி சும்மா ஜாலியாக இருக்கணும். ஏன்டா அது இந்த நேரத்தில் ஃபோனு? ஹலோ, சொல்லு மச்சான். அப்படியா? வந்துடுறேன். யாரு? நம்ம ஃப்ரெண்டு தான், கபிலாஷ் சார் கால் பண்ணுறாரு. வா போயிட்டு வரலாம். சரி வா போகலாம். டெக்னிக்கலாக சொல்லணும்னா இது ஒரு மொக்க கதைன்னு சொல்லலாம். பட் நம்ம கதை தானே இங்கே ஒரு கதையாகவே நடக்குது. இந்த கதையில் பார்ப்போம் இந்த மெயின் கேரக்டரோட வாழ்க்கை எப்படி போகுதுன்னு. என்ன பண்ண போகிறான் தெரியலையே. ஆமாண்ணா, அந்த சார் வேற லெக்சர் கொடுத்தே வெறுப்பேற்றுவாரு. டேய் என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லைடா, அந்த சார் கூப்பிட்டாரு. ஐயோ மெண்டல்ரா அந்த ஆளு. சீக்கிரம் வர வேண்டியதானடா சார் கூப்பிட்டு. வாங்க போகலாம். மார்னிங் சார். குட் மார்னிங் சார். எப்போ வர சொன்னா எப்போ வரீங்க? லேட் ஆயிடுச்சு. உங்களுக்கு அப்பயே ஃபோன் பண்ணல. அவன் வர மாட்டேறான் சார், அதான் சார் லேட் ஆயிடுச்சு. சரி உங்கள் அகாடமிக்ஸில் உங்கள் கான்ட்ரிபியூஷன் ரொம்ப லோவாக இருக்குது. நானும் நோட் பண்ணிட்டு தான் வரேன். நீங்கள் ஒழுங்காகவே பண்ணுறதில்ல. ஏன் இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் பண்ணுறது சரியே இல்லை. ஒழுங்காக நீங்கள் படித்தாதான் உண்டு. ஒழுங்காகவே படிக்க மாட்டேங்கிறீங்க. என்ன கேம்லாம் விளாட்றீங்க போல? சார் கேம்லாம் ஆடுறதில்ல சார், நாங்கள் யாரும் விளையாட மாட்டோம் சார்.
டேய் க்ளோவ் என்னடா பச்சை போய் சொல்றீங்க நீங்க கேம்ல இல்லைன்னு புட்டு புட்டு சவுண்ட் கேக்குது நீங்க விளையாடும் போது இல்லையா? என்னப்பா தம்பி கிளாஸ் கட் பண்ணிட்டு சிகரெட் அடிக்கிற போலியே? சார் இல்லையே சார், யார் சார் சொன்னா? தகவல் வந்துச்சு எனக்கு. சார் நான் அப்படிலாம் ஒன்றும் பண்ணல சார். என்னப்பா தம்பி நீ அமைதியா இருக்கிற? படிக்கிறது இல்ல நீ ஒழுங்கா? இல்லை சார் நான் படிக்கிறேன் சார். படிக்கிறியா? உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. எனக்கு தகவல் வந்துச்சு நீ நிறைய அரியர் வச்சிருக்குன்னு. நீ என்ன பண்ண போற, எப்படி படிக்க போறன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இவங்க கூட சேர்ந்த கெட்டு குட்டிச்சோர தான் போவேன், ஞாபகம் இருக்கட்டும். இவங்க கூட சேர்ந்தனா நீ பாஸ் ஆக மாட்ட தம்பி, ஜாக்கிரதையா இருந்துக்கோ. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். இப்போ நான் சொல்றது உனக்கு வெறுப்பா தான் இருக்கும், போக தெரியும் பாரு உனக்கு. டேய் கதிர, இங்க பத்தியா ஆகாஷ் படிச்சுட்டு இருக்கான். என்னப்பா படிச்சுட்டு இருக்க? நான் ஆகாஷ் படிச்சிட்டு இருக்கேன். இல்லடா நான் படிக்க போறேன்டா. வாடா வாடா போய் விளையாடலாம் வாடா. அப்படியா? சரி போடி வா வச்சு வாடா போலாம். சரி வா, வா. மூடி வச்சுட்டு வா. வாடா வா வா வா. சரி வாங்கடா டேய், கேண்டீனுக்கே போலாம் வாங்க. வாடா கேண்டீனுக்கு போலாம். மறுபடியும் என்னடா கேண்டீனுக்கு சிகரெட் அடிக்க போறியா? சரி போலாம் வா. எவ்வளோதான் அந்த சார் அட்வைஸ் பண்ணாலும் அவங்க அப்புறம் பார்த்துக்கலான்னு நேரத்தை தான் வேஸ்ட் பண்ணாங்க. நம்ம மெயின் கேரக்டர் முன்னேறணும்னு நினச்சாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னேற விடாமல் அவனையும் கெடுத்துடுறாங்க. தினமும் கேம் ஆடுறாங்க, கிளாஸ்லேயும் ஆடுறாங்க, வீட்லேயும் ஆடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சீக்ரெட்டு சரக்குன்னு நிறையா கெட்ட பழக்கத்தில் ஈடுபடுறாங்க. கிளாஸ் கட் பண்ணுறதுல இருந்து ஸ்டூடெண்ட்ஸை கட் பண்ணுற நிலைமைக்கு வரைக்கும் வராங்க. என்ன மகிழா படிச்சுட்டு இருக்க? கேம் போடலாம் வா. இல்லை ப்ரோ நான் வரல, நான் டேய் படிக்கணும். ஏன்டா? டேய் கதிரு நீயாச்சும் வாடா. நான் வரலடா, நான் படிக்க போறேன்டா. டேய் ஏமத்து நீயாச்சும் வாடா. சாரி டூட், வரல. டேய் கபிலாஸ் நீயாச்சும் வரியா? நான் வரலடா. என்னடா எல்லாரும் இப்படியே பண்ணுறீங்க? சரி போங்க, நானே தனியாக ரேங்க் புஷ் பண்ணிக்கிறேன். எக்ஸாம் நெருங்க நம்ம மெயின் கேரக்டர் ஸ்பாயில் ஆகுறாரு. ஆனால் அவன் நண்பர்கள் நல்லா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குட் மார்னிங். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். உட்காருங்க. அண்ணாணி சீரியஸ் வந்துச்சு. யார் பாஸு யார் ஃபெயில்னு இப்போ பார்க்கலாம் நம்ம. யார் இப்போ? ஓ இவனா? டேய் கதிரு எந்திரு. என்னடா படிச்சு வச்சுக்கிற? 4 சப்ஜெக்ட் ஃபெயில் வச்சுக்கிற. உட்காரு. தேங்க்யூ சார். ஆகாஷ் எந்திரு. என்ன தான் படிச்சு வச்சுக்கிற நீ? எல்லா சப்ஜெக்ட் ஃபெயில் வச்சுக்கிற. இப்படிலாம் படிச்சுனா வேலையாக நடக்காது. போடா வெளியே போடா. சார் சாரி சார், இனிமேல் ஒழுங்காக படிக்கிறேன். வெளியே போடா. ஏய் என்னடா ஆகாஷ் ஃபெயில் ஆட்டான்? வேஸ்டடா அவன். நானே பாஸ் ஆயிட்டேன். இதுதான் வரையோ காலேஜுக்கு நீ எதுக்குமே புண்ணியம் இல்லை, எந்த ஒரு விஷயத்துக்கும் பயன்படவே மாட்டேன். எல்லாம் வரையோ வராத காலேஜ். என்னடா இவனே ஃபெயில்? ஏய் இவன் மாதிரிலாம் யாரும் இருக்காதீங்கடா பாரு. ஏய் நீலாம் எதுக்குமே லாய்க்கு இல்லை. நீ வராத காலேஜ் எங்கேயோ போய் எதனா பண்ணிக்கோ. என்னடா படிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆமாம் சார், படிக்க ஆரம்பிச்சிருக்கோம் சார்.
இதில் வந்து காப்பர் ஒயர் ரீகம்பஷன் இருக்குது பார்த்தியா, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். ஓகேவா, அது மட்டும் பார்த்துக்கோண்ணே. 4th யூனிட் பார்த்து நீ என்ன 4th யூனிட்டை பார்க்குறியா? இதில் வந்து படிச்சிட்டேன் இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் தெரியுமா? இந்த யூனிட் இம்பார்ட்டன்ட் தெரியுமா? இது நல்லா படிங்க என்ன. ஓகே ஓகேவா, சார், ஓகே சார். படிக்கிறோம் சார், படிக்கிறோம் சார். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறோம் சார். நீ என்னடா பண்ணுற? சார் எங்கே புக் எங்கே? சார் அது புக்கு மறந்து லாஸ்ட் செம்முக்கு டைம் ஆயிடுச்சு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நான் படிச்சிருவேன் சார். அதெல்லாம் படிக்கிறியா? ஏதோ பண்ணிட்டு போ. இவனாவது பாஸ் ஆகுறது, ஏதோ பண்ணிட்டு போ. எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலாம் நம்ம மெயின் கேரக்டரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவரை முன்னேற விடாமல் கெடுத்துட்டு இருந்தாங்க. எக்ஸாம் நெருங்கினவனே நம்ம மெயின் கேரக்டரோட ஃப்ரெண்ட்ஸு இவனை கழட்டி விட்டு அவங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா எக்ஸாம்லேயும் ஃபெயில் ஆன நம்ம மெயின் கேரக்டர் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அவனோட முதுகில் குத்துனதுனால அவன் ரொம்ப டெப்ரெஸ்டாகி சுற்றிட்டு இருந்தான். டேய் ஆகாஷ், வாடா எங்க. வாடா மச்சான், வாடா வாடா. ஏய் ஆகாஷே, வாடா மச்சான், வாடா மச்சான். வாடா வாடா சிங்க குட்டி, வாடா. முடியலடா, என்னடா சார் வாங்கி கொடுத்தேன். வாடா மச்சான், வாடா மச்சான். வாடா மச்சான், வா என்னடா வா. எது கூப்பிட்டீங்க? நான் குடிக்க மாட்டேன். ஊத்துறா டேய் கபிலா, ஊத்துறா. டேய் ஊத்துடா நான் குடிக்க மாட்டேன், விட்டுருங்கடா. என்னை விடுங்கடா, டேய் எனக்கு வேணாம்டா, எனக்கு விட்டுருங்கன்னு சொல்றேன்ல. எனக்கு வேணாம்டா, டேய் என்னடா கப்பப்பட்டுக்க குடிக்கிறதுக்கு. நீங்க குடிக்கணும்னு நினைச்சா குடிச்சிட்டு டேய் சாவுங்கடா. ஊத்துறா, அவனுக்கு ஊத்துறா, அங்க பாரு, அவன் கேக்குறான் பாரு, ஊத்துறா. டேய் ஆகாஷ் குடுறா, ஒண்ணா வருடா. எனக்கெல்லாம் வேணாம். நான் குடிக்கல. யாரா நீ? கூடவே சேர்ந்து குளிப்பு வச்சிட்டீங்கடா நீங்க. நான் மட்டும் நாசமா போயிட்டு இருக்கேன். இவன் 2 அரியர் தான் வச்சிருக்கான். அவன் ஆல் கிளியர். இவன் வெறும் 4 அரியர் தான். நான் மட்டும் 15 அரியர்டா. நான் அப்படிதான்டா பேசுவேன். சாவுற நாயே. என்ன அடிச்சிட்டீங்களா? நான் போறேன்டா. டேய் ஆகாஷ் நில்ற, போடா போடா. போடா டேய். நாக்குல பேசும்போது சும்மா இருக்க சொல்றியா? ஏய் என்னை விடுங்கடா, டேய் நான் போய் சாவறேன். வேண்டாம், ஓசி சார் குடிக்க. ஏற்கனவே டெப்ரெஸ்டாக இருந்தவனை அடித்ததுனால அவன் இன்னும் மனசு ஒடிஞ்சு போயிட்டான்.
டேய் என்னடா பண்ற? கீழே இறங்குடா, கீழே இறங்குன்றல, இறங்குடா. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டீங்க? சூசைட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு என்னடா ஆச்சு? சொல்றா. ஏன்டா நல்லா தான் படிச்சிட்டு இருந்த, ஏன் என்னாச்சு உனக்கு இப்போ? இவ்வளவு தூரம் இந்த மாதிரி நிலைமைக்குலாம் வர? வா வா வேணாம் சார். சூசைட் பண்ற அளவுக்கு எப்படி இந்த மாதிரி தெரிய வந்துச்சு? சொல்றா. என்னதான் ஆச்சு உனக்கு தம்பி? என்னதான் ஆச்சு? ஒன்றும் இல்லை சார். சரி வா, நீ ஓரம் வா. வா. ஓரமா. ஏன் இப்படி பண்ற? உன் நிலைமையை தான் சொல்லு. சொல்றா. பெரிய கதை சார் அது. பரவாயில்ல, சுருக்கியே சொல்லு. சொல்றா தம்பி, ஏன் சூசைட் பண்ற அளவுக்கு போயிட்டு இருக்க? நீ தைரியமா சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நான் முடிஞ்ச வரைக்கும் உனக்கு ஹெல்ப் பண்றேன். சார் கொஞ்ச நாளாக ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கேன் சார். ம் என்னால் எதுவுமே ஒழுங்காக பண்ண முடியல சார். ம் எல்லா எக்ஸாம்லேயும் ஃபெயில் ஆகிட்டு இருக்கேன். என்னால் எதுவுமே ஒழுங்காக வந்து கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல சார். என்னால் எதுவுமே பண்ண முடியல டேய், சார். அதை விடலாம் கூடாதுடா. டேய், நானே ஒரு காலத்துல 25 அரியர் வச்சிருந்தேன்டா. என்னடா நீ வேற? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லடா. டைம் எல்லாம் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் சார். Time என்னால் management. எதுவுமே பண்ண முடியல சார். இது இத்தனை நாள் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்த? சார் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து கட் அடிச்சுட்டு ஊர் நான் சுற்றி சொன்னா இல்லையா அப்பே கூட இருந்து குழி பறிச்சிருவாங்க, ஜாக்கிரதையா இருன்னு. அவங்கெல்லாம் சரி பாஸ் விடு, ஆகிட்டாங்க. நான் நீ மட்டும் டெப்ரெஸ்ட் ஆகாத. இன்னும் உனக்கு 6 மாசம் இருக்கு. நீ நினைச்சா உன்னால படிக்க முடியும். நீ கிவ் அப் மட்டும் பண்ணக்கூடாது. இந்த விஷயத்துக்கு என்ன டெப்ரெஸ்ட் ஆகுற? ஒரு காலத்துல 25 அரியர் வச்சிருந்தேன், இப்ப நான் ஒரு டீச்சர் ஆகலையா? அதெல்லாம் ஒரு நம்பிக்கை தான்டா. எனக்கு சப்போர்ட் பண்ண கூட யாருமே இல்லை சார். எனக்கு இனிமேலே நான் இருக்கேன்டா உனக்கு, ஓகேவா? உன் அண்ணன் நினைச்சுக்கோ. யார் கூட பேசுறதுனே தெரியல சார். என்கிட்ட பேசுறேன்லே, எது இருந்தாலும் சொல்லு, நான் உனக்கு அட்வைஸ் பண்றேன். என்னென்ன பண்ணணும் எல்லாமே சொல்றேன். ஒன்றும் இல்லை, டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் நல்லா பண்ணாலே போதும்டா. கரெக்டா தினமும் கரெக்டா ஒரு ஃபிக்ஸட் டைம்ல எழு, கரெக்டா குறிப்பிட்ட டைம்ல நீ படி, குறிப்பிட்ட டைம்ல நீ ஜாலியா இருக்கிற டைம்ல ஜாலியா இரு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். கரெக்டான okay டைம்ல sir. கரெக்டான விஷயத்த பண்ணாலே இங்க நிறைய பேருக்கு இந்த பிரச்சனையே வராது. எல்லாரும் அதனால தான் இப்போ நாசமா போறாங்க எல்லா பசங்களும். அப்புறம் சேர்க்கை சரியில்லை. எல்லாரும் ஒழுங்கா இருந்தா கரெக்டா போகும். பாரு, இப்போ நீயே இந்த நிலைமைக்கு வந்துட்ட. ஏன்டா நல்லா தானே இருந்த? நான் தினமும் உனக்கு மோட்டிவேஷன் கொடுக்குறேன். நீ நல்லா படி, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், ஓகேவா? வாடா தம்பி. Okay, இல்லை நீ sir. இப்படி பண்ணக்கூடாது, சரியா? நீ நானும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? சரிடா. இந்த மாதிரி நிலைமைக்கு நீ வரக்கூடாது, சரியா? வா போலாம். நீ நல்லா படி. நான் நம்ம காலேஜில் சொல்லி ஐவி அரேஞ்ச் பண்ணுறேன். நம்ம எல்லோரும் கொடைக்கானல் போயிட்டு அப்படியே குணாக்கேவா பார்க்கலாமா? சரி வா பார்ப்போம். நீ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, ஒன்று நீ உன்னை பயன்படுத்த கற்றுக்கணும். யூஸ் யூ. ஓகே சார். நானும் இனிமேல் என்னோடய டைமை மேனேஜ் பண்ணி நான் என்னை நல்லா பயன்படுத்த கற்றுக்கிறேன் சார். அந்த சார் கொடுத்த அட்வைஸ்னாலையும் மோட்டிவேஷனாலையும் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக திருந்த ஆரம்பித்தான். குட் ஆஃப்டர்நூன் சார். என்னப்பா தம்பி நீ மட்டும் இங்கே உட்காந்துட்டு இருக்க? தெரியல சார் மற்றவங்களாம் எங்கே போனாங்கன்னு. நான் படிக்கலாம் தான் சார் கிளாஸ்க்கு சீக்கிரமாக வந்திருக்கேன். லாஸ்ட் டைம் வந்தா உங்களுக்கு திமிர அடிச்சா? சார் அப்படிலாம் இல்லை சார். நீங்கள் கிளாஸ் எடுங்க சார், நான் கவனிக்கிறேன். எவனும் தேர மாட்டாங்க போலயே. சரி நீயாச்சும் இருக்கியா, உட்காரு. தேங்க்யூ சார். மறுபடியும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவனை கெடுக்க பார்த்தாங்க. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக சுதாரிச்சுக்கிட்டு அவங்கள அவாய்ட் பண்ணி அவன் முன்னேற ஆரம்பித்தான். டேய் நீ கூட மட்டும் வாடா மச்சான். டேய் நீ கூட மட்டும் வா. வாடா டேய் வாடா. புல்லட் இல்லடா, ஆமோ இல்லை எனக்கு. Algorithm is a super target can be called as a target. The output variable of classification is a category, not a value, such as green or blue. ஆகாஷ் வாடா கேம் விளாட்லாம். இங்கே பாரு கேமில் ரேங்க்லாம் டேய் நான் வரலடா, விடுங்கடா. நீங்க பாஸ் ஆயிடுங்க, நான் பாஸ் ஆகலாமா? டேய் விடுங்கடா. வாடா விளையாடலாம்டா. டேய் என்ன விடுங்கடா. டேய் நான் படிக்க போறேன்டா. ஏய் என்னடா ஓவரா பண்றான் படிப்பாட்டம். டேய் என்னடா இவன் எப்படி போகிறான்? எப்படியே எப்படியும் ஃபெயில் ஃபெயில் தான் தான் போறான். போகிறான். எப்படி சீனாக போடுறான். Linear discriminant analysis is one of the commonly used dimensionality reduction techniques. In customer identification, LDA is currently being applied. It means with the help of LDA, we can easily identify the select. Nowadays,
Nowadays, robots are trained for learning and talking to simulate human work, and it also can be considered a classification problem. கடைசியா மெயின் கேரக்டரோட ஃப்ரெண்ட்ஸ் தோத்து போனாங்க. ஆனா நம்ம மெயின் கேரக்டர் ஜெயிச்சிட்டாரு. ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யின். விளக்கம்: தகுதியான காலத்தை ஆராய்ந்து ஏற்ற இடத்திலேயும் செய்தால் உலகத்தையே அடைய நினைத்தாலும் அதுவும் கைகூடும். டேய் ஹேமந்த் பாடுறா பாடுறா பாடுறா. டேய் ஃபெயில் ஆயிட்டான். டேய் ஆகாஷ் ஃபர்ஸ்ட்ரா. நாங்க டேய், போய் ஆகாஷ் first ஃபர்ஸ்ட். வந்துட்டான். ஆமாடா ஆகாஷ் ஃபர்ஸ்ட் வந்துட்டான்டா. எப்பறா பச்சான்? நம்மள ஃபெயில் ஆயிட்டோம் மேடம். நம்ம கூட தான் வந்து பச்சினா நம்மள பாஸ் ஆயிருக்கலாம் மேடம். இப்படி டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம். இனிமே எதுவும் பண்ண முடியாதுடா. நம்ம எல்லாம் ஃபெயில் ஆயிட்டோம். சே இங்கே படிக்கிற அழகாக டீ கடை வச்சுட்டு போயிருந்துக்கலாம் போல. ஒன்றும் பண்ண முடியாது. சே சே ஏய் Sorry, sir, ஏண்டா sorry, sir, sorry, பார்த்து sir, வரணும் தானே? sir, sorry, sir. என்ன 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 ஒரு மாதிரியா சார் வரீங்க? ரிசல்ட் வந்துச்சு சார். ரிசல்ட் வந்துச்சா? பாஸ் ஆமா ஆனீங்களா sir. ஃபெயில் ஆனீங்களா? ஃபெயில் ஆயிட்டோம் சார். ஃபெயில் ஆயிட்டீங்களா? ஐயோ யார் ஃபர்ஸ்ட் வந்தா? ஆகாஷ் தான் ஆகாஷ் சார். சார். ஆகாஷ் சார். டேய் ஆகாஷடா ஃபர்ஸ்ட் வந்தா? ஏய் பயங்கர டெஸ்டா இருந்தாடா. ஆமா சார். அப்படிதான் இருந்தா சார். எங்கள் கூட தான் சார் இருந்தான். எங்கள் கூட தான் சார் சுற்றி இருந்தான். எப்படி பாஸ் ஆனான்னு தெரியல. ஃபெயில் ஆகிட்டான். ஆமா சார். அவன் நல்லா நீங்களும் படிச்சான் சார். படிச்சுக்கலாம்ல. அவன் வேற உங்க கூட தான் இருந்தான்றீங்களே. நீங்க எப்படி அவனை கெடுத்திருப்பீங்க? அவனும் ஒரு கட்டத்துல சூசைட் பண்ற அளவுக்கு போயிட்டான்டா. சூசைடா? சூசைடா? என்ன சார் ஆமாடா. சொல்றீங்க? நீங்களாம் அவனை கூட சேர்ந்து கெடுக்கிற மாதிரி பண்ணீங்க. ஆனா அவன் கடைசியில முன்னேறிட்டான். ஏன்னு புரியுதா? அப்படிலாம் இல்லையே சார். சார் அப்படிலாம் இல்லை சார். இப்போ உங்களுக்கு பாஸ் ஆகணுமா வேணாமா? ஆமா pass சார் ஆகணும் பாஸ் sir. ஆகணும். உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் தெரியுமா? Time management skills ஆ? உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? தெரியாதா? இல்ல சார். தெரியாது சார். தெரியல தெரியாது. அப்போ சொல்லி கொடுத்துருவோம். இந்த கதையோட ஒரு கேரக்டர் போல நான் நடந்துக்கிட்டேன். இனிமேலே நானும் என்னை பயன்படுத்த கற்றுக்க போகிறேன். ஹலோ சொல்றா. இல்லைடா, எக்ஸாமுக்கு ஒரு வாரம் தான்டா இருக்கு. ஆமாம், நான் படிக்க போகிறேன்டா. சரி பாய்.